அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் அடுத்த 7 நாட்களில் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்னென்னவாக அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்று வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வந்த சூழலில் இந்த வேளையில் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதி லாபஸ்தானத்திற்குள் வருவது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றலை வெளிக்கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச மாறுதலையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தவறாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை அவர் நுழைவதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதால் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கன்னி ராசிக்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய். எனவே இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைப்பதோடு விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. விளையாட்டுத்துறை, விவசாய துறையில் சாதனை புரியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் லாபமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். சூரியன் 9ல் இருப்பதால் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சூரியன் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் குறைவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நெருக்கடிகள் தகர்த்தெறியப்படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். 10, 11, 12 ஜென்மம், தனம் என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியான சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் மற்றும் சூரியனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் காரிய
வெற்றியை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் உறுதியாகவே சந்தேகமில்லை. இது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைகிறார். புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் தெளிவாக சிந்தித்து சரியான முடிவெடுத்து சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக சரியான முறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் சுகஸ்தானமாகிய 4ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அவர் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைந்த வெற்றியும் தனலாபமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனி மற்றும் ராகுவின் இணைவால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எண்ணி 3 நாளில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது. 10ல் இருப்பதால் புதிய தொழில் ரீதியாக ஒப்பந்தம் உத்தியோக ரீதியான புதிய வாய்ப்புகளும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல சலுகைகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கேது உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது முழு சுபகிரகம் என்றாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஏனென்றால் மேலும் அவருடன் இணைந்துகிறாருங்க சுக்கிரன். சப்தமத்தில் வலம் வந்த சுக்கிரனும் அஷ்டமத்திற்குள் நுழைவது இரு சுபகிரகங்களும் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வதால் இந்த வேளையில் எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வது நல்லதாக அமையும் என்பதை உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் உங்கள் விதி மாறும் நேரமாக அமைவதோடு எண்ணி 3 நாளில் பல பிரச்சனைகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.